அஜித் தோவலின் முழு கதை. யார் இந்த அஜித் தோவல்? அஜித் தோவல் இந்தியாவின் ரியல் ஜேம்ஸ் பாண்ட் என்று பலராலும் அழைக்கப்படுகிறார். ஒரு IPS அதிகாரி, இந்தியாவின் உயரிய பொறுப்புகளுள் ஒன்றான நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வரை உயர்ந்திருக்கிறார் என்றார். இவருடைய அறிவும் திறமையும் எப்படி இருக்கும் என உணர்ந்திருப்பீர்கள். இவருடைய பணியில் முக்கிய ஆபரேஷன்களாக பாகிஸ்தானின் 7 வருடம் பாகிஸ்தானிற்கே தெரியாமல் உளவு வேலை பார்த்தது, மியான்மர் கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது, பஞ்சாப் கோவிலில் தீவிரவாத ஆக்கிரமிப்பின் போது ஆபரேஷன் பிளாக் தண்டருக்கு முளையாக செயல்பட்டது, தீவிரவாதிகளிடம் பேசி பல விமானத்தை மீட்டது, இன்னும் பல சாதனைகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். வாருங்கள், அஜித் தோவலின் முழு கதையை காண்போம். அஜித் தோவல் 20 ஜனவரி 1945 ஆண்டு உத்தரகாண்டில் உள்ள பெனிஷிலியான் என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை மேஜர் GN தோவல் இந்திய இராணுவத்தின் முன்னாள் அதிகாரி ஆவார். தோவல் தனது பள்ளிப்படிப்பை ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் மிலிட்டரி ஸ்கூலில் முடித்தார் மற்றும் தனது மாஸ்டர் டிகிரி எக்கனாமிக்ஸை ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் 1967 முடித்தார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு கடுமையாக உழைத்து தனது கனவான IPS ஆபீசராக 1968 ஆண்டு கேரளா கேடரில் சேர்ந்தார். முதலில் அஜித் தோவல் ASP-யாக கேரளாவில் உள்ள தலச்சேரியில் பணியமர்த்தப்பட்டார். அப்போது அங்கே நடந்த கலவரங்களை தனது சிறப்பான நடவடிக்கையால் ஒரே வாரத்தில் கட்டுக்குள் கொண்டு வந்தார். இதனால் அப்போதைய ஹோம் மினிஸ்டர் என்னும் பாதுகாப்புத்துறை அமைச்சரான K. கருணாகரனால் மிகவும் போற்றப்பட்டார் அஜித் தோவல். அதிக நுட்பம், திட்டமிடுதல் போன்ற அதிக திறமை பெற்ற அஜித் தோவலின் திறமையை கண்ட இந்திய அரசு மிக முக்கியமான ஆபரேஷன்களில் அவரை களமிறக்கியது. 1966 ஆண்டு மிசோரமில் MNF எனும் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் அமைப்பு ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியது மிசோரமில். அப்போது மிசோரமானது அசாம் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இந்த MNF அமைப்பு இந்திய அரசாங்கத்தால் மிசோரமில் எந்த முன்னேற்றமும் இல்லை, எனவே எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று மிகப்பெரிய கிளர்ச்சியை மிசோரமில் ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாது பல அரசாங்க அலுவலகங்களையும் கைப்பற்றியது இந்த MNF அமைப்பு. இப்படி பல வருடங்களாக நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்க அஜித் தோவல் களமிறக்கப்பட்டார். பின்னர் தலைமறைவாக இருந்த MNF முக்கிய லீடர்களாக 7 பேரில் 6 பேரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து மிகப்பெரிய 20 வருடங்களாக நடந்த கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய அரசு. அதனை மிசோரமை தனி மாநிலமாக்கி MNF-இன் முக்கிய தலைவரான லால் துங்காவை அதன் முதலமைச்சராக நியமித்தது இந்திய அரசு. இதன் தோவலின் பங்கு மிக முக்கியமானதாகும். பின்னர் 1988 ஆண்டு பஞ்சாபில் சீக்கியர்களுக்கான புனித தலமான கோல்டன் டெம்பிளை தீவிரவாதிகள் கைப்பற்றி தனது கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் அஜித் தோவல் மாறு வேடத்தில், அதாவது ரிக்ஷாக்காரன் போல் வேடமிட்டு அங்கே 10 நாட்கள் நோட்டமிட்டார். இதனை பார்த்த தீவிரவாதிகள் சந்தேகப்பட்டு தோவலை அழைத்து சென்று விசாரித்தனர். பின்னர் தோவல், நான் பாகிஸ்தான் ISI அமைப்பைச் சேர்ந்தவன், உங்களுக்கு உதவத்தான் வந்துள்ளேன் என்று கூறி அங்கே இருந்த அனைத்து ரகசியங்களையும் சேகரித்தார் தோவல். பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக செயல் என்றால் ஆதரிக்கும் என்று அவர்களும் தோவல் மீது நம்பிக்கை வைத்தனர். பிறகு தோவலின் வழிகாட்டுதல் படி இந்திய ராணுவம் உள்ளே நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகள் சதி திட்டத்தை முறியடித்தனர். அந்த சமயம் தோவல் தீவிரவாதிகளுடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஆபரேஷன் பிளாக் தண்டர் என்று இந்திய அரசு பெயரிட்டிருந்தது. பின்னர் இந்திய உளவு அமைப்பான ராவுடன் இணைந்த அஜித் தோவல் பாகிஸ்தானில் 7 வருடம் இந்திய உளவாளியாக முஸ்லிம் வேடமிட்டு தகவல்களை சேகரித்து இந்தியாவிற்கு உதவினார். ஆகையால் தான் அவரை பலரும் ரியல் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கின்றனர். தோவல் முஸ்லிம் வேடமிட்டு பாகிஸ்தானில் இருந்த பொழுது சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடம் பகிர்ந்ததுண்டு. அது என்னவென்றால், லாகூரில் ஒரு தர்காவில் அவர் நமாஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது தாடி வேடமிட்ட ஒரு பெரியவர் அவரை மிகவும் உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் தோவலை அழைத்து, நீ ஹிந்துவா என்று கேட்க தோவல் இல்லை, அப்படி இல்லை என்று சொல்லி இருக்கிறார்.
பின்னர் அந்த மனிதர், இல்லை, கண்டிப்பாக நீ ஒரு ஹிந்து தான் என்று கூற, எப்படி சொல்கிறீர் என்று கேட்டுள்ளார் அஜித் தோவல். நீ உன் காது குத்தப்பட்டுள்ளது, அதனால் என்று சொல்லி பின்னர் பேசிக்கொண்டே அந்த மனிதர் தோவலை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அந்த மனிதர், எப்படி கண்டுபிடித்தேன் தெரியுமா என்று கேட்க, தோவல் இல்லை ஐயா என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் நானும் ஒரு ஹிந்து என்று சொல்லியிருக்கிறார் அந்த மனிதர். எனது குடும்பத்தையே ஹிந்து என்று அழித்து விட்டார்கள். ஆகையால் இப்படி மாறுவேடமிட்டு மதம் மாறி நான் இங்கே வாழ்ந்து வருகிறேன். இப்படி இருக்காதே, மாட்டிக்கொள்வாய் என்று அந்த மனிதர் கூறி அனுப்பி வைத்திருக்கிறார் தோவலை. 1971 முதல் 1989 வரை 15 ஹைஜாக்கிங் எனும் விமான கடத்தல் தீவிரவாதிகளால் நடந்துள்ளது. இதில் முக்கியமாக IC-814 எனும் ஏர் இந்திய விமானம் நேபாளத்திலிருந்து டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு அது ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தஹாருக்கு சென்றனர் கடத்தி. கந்தஹார் முழுவதுமாக தாலிபான் தீவிரவாத கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அதனால் அவர்களுக்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பு ISIயும் உதவி செய்தது. இதனால் இந்திய ராணுவத்தை களமிறக்கி காப்பாற்ற முடியாத நிலை. அப்போது தீவிரவாதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த அஜித் தோவல் அடங்கிய குழு சென்றது. அவர்களுடைய கோரிக்கை, விமானத்தை விட வேண்டுமானால் இந்திய சிறையில் உள்ள 3 தாலிபான்கள் தீவிரவாதிகளான உமர் சையத், மசூத் அசார், முஸ்தாப் அகமது இவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நிபந்தனையாகும். 175 பயணிகளை காப்பாற்ற இந்திய அரசுக்கு வேறு வழி இல்லாமல் 3 தீவிரவாதிகளை விடுவித்தது இந்தியா. அதிலிருந்து அனைவரையும் பத்திரமாக மீட்டதில் அஜித் தோவலின் பங்கு மிக முக்கியமானதாகும். பின்னர் இந்தியாவின் உளவு அமைப்பான இன்டெலிஜென்ஸ் பியூரோ டைரக்டராக இருந்து 2005ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்றார் அஜித் தோவல். 2009ஆம் ஆண்டு தோவல் விவேகானந்தா இன்டர்நேஷனல் பவுண்டேஷனை தொடங்கி மிக முக்கிய பாதுகாப்பு செயல்களை செய்து வந்தார். பின்னர் மோடி அவர்களால் பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு 30 மே 2014ஆம் ஆண்டில் தோவலை இந்தியாவின் மிக முக்கிய பொறுப்பான நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக நியமிக்கப்பட்டார் தோவல். பொறுப்பேற்ற ஒரு மாதத்திலேயே ஜூன் 2014ஆம் ஆண்டு 46 இந்திய நர்சுகள் ஈராக்கில் ISIS தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டனர். உடனடியாக தோவல் ஈராக்கிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து 46 இந்திய நர்சுகளையும் பத்திரமாக மீட்டு தனி விமானம் மூலம் இந்தியா அழைத்து வந்தார் தோவல். இந்திய ராணுவம் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குகளில் மிக முக்கிய மூளையாக செயல்பட்டவர் தோவல். முதலில் மியான்மர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். NSCN எனும் அமைப்பு நாகாலாந்தை தனிநாடு கோரி 17 ராணுவ வீரர்களை கொன்றது. கடும் கோபமடைந்த இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தி 50 தீவிரவாதிகளை கொன்று குவித்தது. இதில் ஒரு ராணுவ இழப்பு கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் தோவலின் பங்கு மிக முக்கியமானதாகும். செப்டம்பர் 2017 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உரி தாக்குதல் நடத்தி 17 ராணுவ வீரர்களை கொன்றது. இதில் பதிலடி கொடுக்க இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தி பாகிஸ்தானில் உள்ள 50 முதல் 100 தீவிரவாதிகளை அழித்தது. இதில் முக்கிய மூளையாக தோவல் செயல்பட்டார். மற்றொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக பார்க்கக்கூடியது காஷ்மீர் புல்வாமா பகுதியில் இந்திய ராணுவம் சென்று கொண்டிருந்த பொழுது 40 CRPF வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதற்கு POKயில் செயல்படும் தீவிரவாத அமைப்பு முக்கிய பொறுப்பேற்றது. இதனால் இந்திய ராணுவம் கடும் கோபமடைந்து அதற்கு பதிலடி கொடுக்க இந்தியன் ஏர்போர்ஸான விமானப்படையை களத்தில் இறக்கியது. இதில் பாலக்கோட்டில் உள்ள பல தீவிரவாத முகாம்களை இந்திய விமானப்படை தாக்கி அழித்தது. இதில் பல தீவிரவாத முகாம்களும் அழிக்கப்பட்டது. இதில் சுமார் 100 முதல் 150 தீவிரவாதிகளை கொன்றது இந்திய விமானப்படை. இதற்கும் முக்கிய மூளையாக செயல்பட்டவர் அஜித் தோவல். மிக முக்கியமான காஷ்மீரில் ஆர்டிகல் 370 ரத்து போன்றவற்றில் களத்திற்கே சென்று நிலைமை திறமையாக கையாண்டவர் அஜித் தோவல். ஜம்மு காஷ்மீரில் பல கலவரங்களை ஒடுக்க அஜித் தோவல் மூளையாக செயல்பட்டார். அதேபோல் சீனாவுடன் எல்லை பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் தோவலின் பங்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இப்பொழுது எல்லை பிரச்சனையின் போது கூட பேச்சுவார்த்தை நடத்தி திறமையாக கையாண்டு தோவலின் பங்கு மிக முக்கியமானதாகும். இப்படி ராஜதந்திரம், உளவு மற்றும் திறமையாக திட்டமிடுதல் போன்ற பல திறமைகளை கொண்ட தோவலுக்கு பிரசிடென்சியல் போலீஸ் மெடல் வழங்கப்பட்டது. மற்றும்
தனது இளம் வயதில் 1988ஆம் ஆண்டு IPS போலீஸ் அதிகாரியாக இருந்த பொழுது இந்தியாவில் ஒரு போலீஸ் அதிகாரி இராணுவத்தின் மிக உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருது பெறுவது அதுவே முதன்முறையாகும். அஜித் தோவலை போன்ற திறமையானவர்களை இந்திய நாடு பெற்றுள்ளதில் பெருமை கொள்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதுபோன்ற வரலாற்று கதைகளை தொடர்ந்து பார்க்க டிஜிட்டல் தமிழ் டாக்குமெண்ட்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இப்படிக்கு முரளிதரன். நன்றி, வணக்கம்.